சுரக்காய் தோரன். இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த சுரக்காவை தோல் சீவிட்டு அந்த சுரக்காவை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு அதிகபட்சம் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணலாம், அதாவது இட்லி சட்டியில். இது சைடில் வேகட்டும். இந்த இடத்துல இந்த தேங்காவை, அதாவது ஒரு கப்பு தேங்காயில் நான் மிளகா உடச்சி போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, சீரகம், சரிங்களா? இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடுகு தாளிப்பாக போடுறோம். இந்த கடுகு போட்ட பிறகு இந்த சீரகத்தை நம்ம என்ன பண்ணுறோம், சும்மா அப்படி லைட்டாக இந்த உளுத்தம்பருப்பை இப்படி போடுங்க. இது லைட்டாக வறுக்க ஆரம்பிங்க. வாசத்தை நல்லா கொடுக்கறதுக்கு இந்த தாளிப்பு வந்து முக்கியமான ஒரு ரோலாக இருக்குது. அதனால தான் இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, தேங்காய் பேஸ்ட்டை இதில் போடுறேன். அந்த உளுத்தம்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகா அதோட இப்படி லைட்டாக சேர்க்கறதுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேங்க. இந்த காயை இப்படி எடுத்து இந்த இடத்துல நம்ம போடுறோம். இந்த ஏற்கனவே போட்டிருக்க சுரக்காய் தோரன்.